கிட்ஸ் பெஸ்டி எ ஃப்ரெண்ட் இன் எவரி டாய் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசில் விலை கம்மியாக ஆனால் செம்மையான டாய் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதோ வந்து விட்டது. நம்ம வீட்டு குழந்தைக்கு தூங்கும்போது ஒரு நைட் லேம்ப், அதுவும் கலர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நைட் லேம்ப், டேப் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நைட் லேம்பை 399 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். பாண்டா நைட் லேம்ப் இருக்குது, டக் நைட் லேம்ப் இருக்குது, அடுத்ததாக ஸ்லீப்பிங் ரேபிட் நைட் லேம்ப் இருக்குது, நான்காவதா ஸ்லீப்பிங் பாண்டா அப்படிங்கிற இந்த நைட் லேம்ப் இருக்குது. இது நாலுமே ரீசார்ஜபிள் தான். டைப் சி கேபிளும் இது கூடவே இன்க்ளூட் ஆகிருக்கும். டேப் பண்ணும்போது இதனுடைய கலர் மாறிக்கிட்டே இருக்கும். 30 மினிட்ஸ் மட்டும் எனக்கு இது வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி செட்டிங்ஸ்லையும் வச்சுக்கலாம். நாலுக்குமே விலை 399 ரூபா. எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஒவ்வொன்றும் 100லேருந்து 150 பீஸ் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க உடனடியாக வாங்கிக்கோங்க. இதுக்கு பிறகு இந்த 399 ரூபா ஆஃபர் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் வேறு வெப்சைட்லாம் தேடி பார்த்த பிறகு இதை வாங்கினாலும் ஓகே தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதுவரையிலும் அமெரிக்கா செய்யாத ஒரு அரசியலை செய்ய நினைக்கிறாரு, செஞ்சிட்ருக்காரு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக 25% டேரிஃப் அப்படிங்கிற பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்லும்போது, என்னையா இது யாருமே கேட்காத ஒரு அரசியலாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுதா? சீனா, ரஷ்யா இவங்க கூட நம்ம இணக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுவதை அப்படிங்கிறத இந்த காலத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறதா? என்டையர் டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். இன்னைக்கு ரஷ்யா வரி வரியாக சரியான சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அது மட்டும் இல்லாமல் G20 மாநாட்டில் அமெரிக்கா பங்கு பெறாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே முடிவை அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்தியா உட்பட பல நாடுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான மீட்டிங்கா G20, அதில் சில அமைச்சர்களுடைய மீட்டிங் தான். ஆனாலுமே அந்த அமைச்சர்கள் இந்தியாவின் சார்பாகவும் பிரேசிலின் சார்பாகவும் சீனாவின் சார்பாகவும் யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகும்போது என்ன நடக்குது? உண்மையிலேயே மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத சில நாடுகள் சேர்ந்து உருவாக்கும் போது ஒரு சில அமைப்புகள் துண்டாக்கப்படுகின்றனவா? அந்த அமைப்புகள் தான் ஐரோப்பிய ஒன்றியமா? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உருவானது அமெரிக்காவை ஆட்டுவிப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பாவினுடைய நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 27-28 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாடுகள் எல்லாருமே இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக பயப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னா, யூரோப்பிய யூனியன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 27-28 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 28 நாடுகளும் இப்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயத்துக்கு காரணம் ஜெர்மனி போன்ற நாடுகள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நாம தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? டிஃபென்ஸினுடைய எக்ஸ்பென்ஸை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஜெர்மனியில் ஃபார் ரைட் குரூப் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகும்போது, அப்போ இவ்வளோ நாள் ஜெர்மனி சொல்லிட்டு இருந்த உலக அரசியலில் நாம தான் பெரியாள் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி சில தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு நடுவில் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய நட்பு எப்படி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உதாரணத்துடன் இங்கே நடந்த உண்மைகளை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரஷ்யா சொல்கிறாங்க, அமெரிக்காவுக்கு 2 மில்லியன் டன் அலுமினியத்தை நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், சீக்கிரமாக அதை நாங்கள் ஏற்றுமதி செய்வோம், இது அமெரிக்காவுக்கு நல்லதாக நடக்கும், நிறைய விஷயங்களை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மில்லியன் டன் அலுமினியத்தை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா நிறைய பொருட்களுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேட்டலைட்லேருந்து இங்கே தயாரிக்கக்கூடிய வாகனங்கள் வர எல்லாத்துக்குமே அலுமினியம் அப்படிங்கிறது தேவை. அப்படிப்பட்ட அலுமினியம் 2 மில்லியன் டன் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகும் போது தான் தெரியுது, ராசாக்களா 2 பேரும் சேர்ந்து என்னையா இவ்வளோ பெரிய டீலை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2024 ரஷ்யா 2 மில்லியன் டன் அப்படின்னு சொல்கிறத எப்படி ரஷ்யாவால் கொடுக்க முடியும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு உண்மையை சொல்லிடுறேன். 2024 மட்டுமே ரஷ்யா தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ண அலுமினியத்தினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன் டன் அப்படிங்கிறது தான். ஸோ 3.4 மில்லியன் டன் அளவுக்கு அலுமினியத்தை அவங்களால உருவாக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடிந்தது என்றால் நிச்சயமாக அதில் 2 மில்லியன் டன்னை அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாதே. இந்த இடத்துல நம்ம இவ்வளோ அடித்து சொல்கிறதுக்கு வேறொரு காரணம் இருக்குது. போயிங் ரஷ்யாவுக்குள்ளே வருதான். போயிங்கா அது ஒரு ஃபெயிலியராக இருக்கேப்பா, அமெரிக்காவில் போயிங் விமானத்தெல்லாம் ஏறுறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்களேப்பா, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதேப்பா, போயிங்கில் நிறைய சொதப்பல்கள் இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஏன்னா போயிங்கை பற்றி தான் நம்ம 3-4 வீடியோ தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோமே. பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க.
அந்த செய்திகள்லாம் வெளியில் வருமானே தெரியல, அந்தளவுக்கு நம்ம தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம். போயிங்கினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, போயிங்கினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெள்ள தெளிவாக வீடியோவில் பதிவு பண்ண தமிழ் யூடியூபர் நம்மளாக தான் இருப்போம். அப்படிப்பட்ட போயிங் விமானம் இப்போது எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே வரப்போகுது. ஏன் வரப்போகுது அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கலாம். காரணம் என்ன, இப்போ போயிங்கினுடைய தயாரிப்புக்கு டைட்டானியம் தேவை. இந்த டைட்டானியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய உதவி இல்லாமல் அது கிடைக்காது. அது சீனாவிடம் இருந்தோ இல்லாட்டி வேறு நாடுகளிலிருந்து வரும்போது அமெரிக்காவுக்கு அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. சீனாவுக்கு எதிராக ஒரு 10% டேரிஃப் நாங்கள் எக்ஸ்ட்ரா போகிறோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ தலைப்புச் செய்தியாக இருக்கிறதுனால நாமும் ரஷ்யாவும் இணக்கமாக போய்விடலாம். ரஷ்யா உக்ரைன் போரில் பீஸ் டீலை உருவாக்கிடலாம். ரஷ்யாவுக்கு தேவையான இடங்களை அந்த 20% ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குல்ல, அது அப்படியே ரஷ்யாவுக்கே கொடுத்துடலாம். இது எல்லாமே ஒரு கட்சியாக ஒரு பார்வையாக பார்க்கிறது அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவினுடைய பார்வையில் இது எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னா ரஷ்யா நமக்கான உதவி செய்வான். 2 மில்லியன் டன் அலுமினியமா வச்சுக்கோ, டைட்டானியமா போயிங் விமானத்தா இங்கே கொண்டு ஓப்பன் பண்ணுங்கள், நான் டைட்டானியம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா. அடுத்ததாக ரேர் எர்த் மைனிங் அப்படிங்கிறது தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் மைனிங் அப்படிங்கிறது ஒரு 28.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 28.5 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூஎஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத இப்போது ரஷ்யா விரும்புகிறது. வாங்க நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸை நாம் மைண்ட் பண்ணுவோம், அதை உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க, இதுக்கு எல்லாமே நம்ம சரியான டீலை ரெடி பண்ணி வைக்கலாம், இதுக்கான பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேச்சுவார்த்தை நாளடைவில் நம்ம 2 நாடுகளுக்கும் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு தேவையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் சீனாவிடம் இருந்து வரலன்னா என்ன, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிற ஓப்பன் டீல் அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா. வேற லெவல்யா ஓப்பன் டீல், யாருமே எதிர்பார்க்காத டீல் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக அவங்க சொல்கிறது ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறது தான். ஆயில் அண்ட் கேஸா, இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் விக்கி. ஏன்னா அமெரிக்காவே நிறைய ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சில நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரஷ்யா எந்த இடத்துல ப்ளே பண்ண போகிறாங்க அவங்களுடைய ரோலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அமெரிக்காவினுடைய பெருவாரியான நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யாவிடம் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவிடம் இருந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதோ இல்லாட்டி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் எடுக்கிறது, இந்த திட்டத்திலலாம் பல அமெரிக்க நிறுவனங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அமெரிக்க நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதும் இல்லாட்டி இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற இந்த லாபம் அமெரிக்காவுக்கு ஒரு பகுதி போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அமெரிக்க அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியான லாபம் இனிமேல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாங்க ஆயில் அண்ட் கேஸ் ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற அடுத்த டீலுக்கு வந்திருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா. அடுத்ததாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதுலேயுமா 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க? எஸ், இதுலேயும் ஒன்று சேர போகிறாங்க. எலன் மஸ்க் அவர்களை ரஷ்யாவுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான திட்டங்களை வேணால் ரஷ்யாலையும் நீங்கள் செய்யலாம், அதுக்கு ரஷ்யா முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலன் மஸ்க் அவர்கள் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூக்ளியர் டெக்லேருந்து மைக்ரோபயாலஜிக்கல் அண்ட் ஏஐ வர எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு மாற்றத்தை ரஷ்யா எதிர்பார்க்கிறது. அதில் அமெரிக்காவும் ஒரு பங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடிகிறது. இதோடு மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சீக்கிரமாக டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. தனித்தனியான நாடுகள் தனித்தனியாக அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஈவன் சீனா உருவாக்கிட்டு இருக்காங்க, ரஷ்யா அவங்களுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்தியா அதற்கான பிளானிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கடைசியாக நம்ம ஸ்பேஸ் டாக்கிங் சிஸ்டத்தெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம். இது எல்லாமே சக்ஸஸாக இந்தியாவுக்கும் நடந்துட்டுருக்கு. அப்போ மீன்வைல் இங்கே ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கு எலன் மஸ்க் அவர்கள் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நானும் செய்கிறேன். 2 பேருமே மாற்றி மாற்றி பாராட்டி 2 பேருக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மார்ஸ் மிஷன் அப்படிங்கிறது தான். அன்க்ரூடு ஒரு மார்ஸ் மிஷனை 2026 நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் சொல்கிறார். அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதை செஞ்சு காண்பித்திருக்கிறார். ஈவன் ட்விட்டரை 41 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குறிய முட்டாளா எலன் மஸ்க் அவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி ட்விட்டர் அடிச்சுக்கிட்டு வேறு சோஷியல் மீடியாவே இல்லை, அந்த அளவுக்கு அது மாசான ஒரு லாபத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்ஸுக்கு நாங்கள் அனுப்புவோம், இதே மாதிரி ஒரு அன்க்ரூடு மிஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்கல்ல, இதில் ரஷ்யாவும் எலன் மஸ்க் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் என்கிற அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். இந்த செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 நாடுகளுமே ஆல்ரெடி இதில் ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை காரணமாக உலக அரசியல் காரணமாக தனித்தனியாக நின்னாங்க. இப்போ 2 பேருமே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு நம்ம உதவுனா 2 நாடும் சேர்ந்து உதவலாம், உங்கள் நாட்டுக்கு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வருதா நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெவல்லையும் வந்து நிற்கிறாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது?
அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க, ரஷ்யா அமெரிக்காவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. G20 மாநாடு சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடக்கிறதுனால என்னால் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் சார்பாக பல தகவல்கள் வெளியாகின. G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் தான். ஸோ இந்த G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் அப்படிங்கிறத அமெரிக்கா புறக்கணிப்பது ஏன் அப்படின்னு கேட்டால், சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மீது பல விதமான ICCயில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்க. அதனால் என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரியே சீனா, இந்தியா போன்ற நாடுகளும் இப்போ இந்த G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங்க்கு வர முடியாது, அதுக்கு பல காரணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுக்கு எதிராக 25% டாரிஃப் விதித்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் G20 மாநாட்டையும் அப்படி தான் பார்க்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மெஜாரிட்டி அங்கே இருக்காங்க. பொதுவாக இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது அமெரிக்காவை ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அமைப்பு. நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் இங்கே அவங்களுடைய முயற்சிகள் செய்தார்கள் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு ஆணி, தேவையில்லாத ஆணி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதை பிடுங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய வேலையை செய்து வரும்போது ஐரோப்பிய ஒன்றியம் இதற்காக தயாராகுமா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. நாளைக்கு இதனுடைய டீட்டெயில்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகும். அப்படி வெளியாகும் பட்சத்தில் அது உங்களுக்காக தமிழ் வியூகத்தில் பகிரப்படும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ்பெஸ்டியில் இந்த 4 விதமான நைட் லேம்ப் நம்ம வீட்டு குழந்தைக்கு செம்மையாக சூப்பரான ஒரு கிஃப்டாக இந்த நைட் லேம்பை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்ஸ்பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த 2 தினங்கள் மட்டும்தான் 399 ரூபாய்க்கு இந்த பொருட்கள் கிடைக்கும். ஸோ 4க்குமான லிங்க் கீழே இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. சொல்லப்போனால் சூப்பரான ஒர்த்தான ஒரு ஆஃபர். வேணுங்கிறவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.